இன்றைய சிந்தனை. நான் வந்து ஒரு புக்கோட ரிவ்யூவும் அதோட ஃபுல் சம்மரியும் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அந்த புக் தான் த அல்கிமிஸ்ட். இங்கிலீஷ் வெர்ஷனில், தமிழில் ரசவாதின்ட்டு இருக்குது. ஸோ இந்த புக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்னா, அப்படி ஒரு பையன், ஆடு மேய்க்கிற பையன், அவன் பேர் சாண்டியாக்கோ. அவன் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவன். அவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வென்ச்சரஸும் எல்லாமே கலந்து வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு ஆசை. பட் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து ஃபாதர் ஆக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க, அதாவது பாத யாத்திரையாக ட்ரை பண்ணுறாங்க. பட் இல்லை, நான் வந்து ஒரு அட்வென்ச்சர்ஸ் மிக்க பையனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவனோட கோலுக்காக வந்து போயிட்டுருக்கான். அப்போ வந்து அவங்க அப்பா விடவே இல்லை. பட் இருந்தாலும் என் கோலை நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த காலத்தில் வந்து இடையர்கள் தான் வந்து லைக் ட்ராவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இடையர்கள்னால் ஆடு மேய்க்கிறவங்க. ஸோ நான் வந்து இடையர்களாக போகிறேன், ஸோ ப்ளீஸ்ப்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு சின்ன பொற்காசுகள் அவனுக்கு கொடுத்து அவனை வந்து வழி நடத்தி வைக்கிறாங்க. நீ போ, ஒரு நாள் ஃபீல் பண்ணுவடா, அப்பா சொல்கிற பேச்சு கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க அப்பாவை வந்து சொல்லி அனுப்புகிறாரு. அவனும் ஜாலியாக போகிறான். போகும்போது வந்து போயிட்டே இருக்கான். அப்புறம் ஆடுகளையும் வாங்கிட்டு காட்டுக்குள்ளே லைக் அவன் வந்து அவனோட இடத்த க்ரியேட் பண்ணிக்கிட்டான். ஒரு குடிசையில் இருக்கான். அவன் வந்து அந்த குடிசையில் இருக்கிற ஓட்டை வழியாக நிறைய விண்மீன்கள் தெரியும். ஸோ அதை பார்த்துக்கிட்டே எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அவனோட கனமான புக் எடுத்து பில்லோவாக வச்சு படுக்கிறான். ஸோ படுத்துட்டு மறுபடியும் எந்திரிக்கிறான். அப்புறம் பார்த்துட்டு அந்த விண்மீனை பார்த்து நான் இன்னும் கொஞ்சம் தூங்கணும்னு மறுபடியும் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஏஞ்ச நேரம் கரெக்டாக அந்த ஆடுகளும் எந்திரிக்கிறது. அவ்வளோ வந்து 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. எப்படி சொல்கிறது, அவன் ஏஞ்சா ஆடுகளும் ஏஞ்சிடுவான், ஆடுகள் ஏஞ்சா அவனை ஏஞ்சிடுவான். அந்த மாதிரி 2 பேரும் கனெக்டிவாக இருக்காங்க. ஸோ அந்த ஆடுகளுக்கு இவனை பற்றி தெரியும், இவனை பற்றி வந்து ஆடுகளுக்கு தெரியும். சாண்டியாக்கோவுக்கு வந்து ஒரு சின்ன இது இருக்குது, ஒரு ஹேபிட் இருக்குது. அவன் புக்கு படித்தா அதை வந்து அப்படியே ஆடுகளுக்கு சொல்லி காமிக்கிற டைம் சொல்கிறான். ஆனால் இந்த டைம் அப்போ புக்கை பற்றி பேசாமல் ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறான். போன வருஷம் இந்த நாளில் நான் அந்த பொண்ணை பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லி அந்த ஆடுகள்கிட்ட சொல்லலாம். அதையே 3 நாள் அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தாலும் அந்த ஆடுகளுக்கே வெறுத்து லைக் அவன் இருக்கிற பக்கமே ஓடிடுச்சு. ஸோ அவனும் கிராமத்துக்கு போய் சரி இன்றைக்கி ரோமியத்தை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமியத்துக்கு விற்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராமத்துக்கு போய் ஒரு கடைக்கிட்ட நிற்கிறான். இந்த மாதிரி, ஐயா நாங்கள் ரோமியத்தை விற்க வந்திருக்கோம், வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. சரி தம்பி, இப்போ கொஞ்சம் கடை கூட்டமாக இருக்குது, மதியானம் வேணால் வரியா அப்படின்னு கேட்குறாங்க. அவனுக்கு அது வந்து ரொம்ப ட்ராவலாக வந்து வெயிட் பண்ணன்னு சொல்லியிருக்காங்க போல். அவனும் ஒரு பெஞ்ச் போட்டு உட்காந்துட்டு அப்படியே அவன் புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். பின்னாடி இருந்து ஒரு குரல், உங்களுக்கு படிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் யாரா நம்மளை கேட்குறா அப்படின்னு பார்த்தா ஒரு பெண். அந்த பெண் வந்து, உங்களுக்கு படிக்கலாம் தெரியுமாமே அப்படின்னு கேட்டாங்க. தெரியுமே, எப்படி ஒரு ஆடு மேய்க்கிறவர் படிக்க கற்றுக்கிட்டாங்க, எல்லோரும் போய் கல்வியில் கற்றுக்கிற மாதிரி தான் நானும் ஸ்கூலில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 3 மணி நேரமும் அட்லீஸ்ட் 2 மணி நேரம் பேசுகிறாங்க. கடைசியில் அந்த கடைக்காரர் வந்து, இப்போ ரோமியத்தை விற்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவனும் விற்றுட்டு போகும்போது தான் ஃபீல் பண்ணுறாரு நம்ம தலைவர், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாமோ, ஒரு 3 நாள் வெயிட் பண்ண சொல்லியிருந்தால் நல்லா இருக்குமோன்னு சொல்லிட்டு நக்கலாக பேசிட்டு அப்படியே போகிறார். அப்படியே வந்துட்டு படுக்கும்போது காலையில் எழுந்திரிக்கிறாரு. ஒரு கனவு வருது. அந்த கனவு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கடைசியில் ஏஞ்சிக்கிட்டாரு. இதே கனவு 2 டைம் வந்திருக்கு. ஸோ அவன் வந்து ரொம்ப டவுட்டாக இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளுக்கு வந்து ஒரு ஜோசியர்கிட்ட வந்து விவரிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஜோசியர் அம்மா திடீர்னு அவன் கையை பிடிச்சி, உள்ளங்கையை பிடிச்சி, நீ ஏதோ ஒரு கனவு பிரச்சனைக்காக தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிடுறாங்க. ஆமாம்மா, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரில, நீங்களே விட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரும் என்ன கனவு, ஒரே கனவு எனக்கு 2 டைம் வந்திருக்கு அப்படின்னு சாண்டியாக்கோ சொல்கிறாரு. அந்த அம்மா பார்த்துட்டு, ஒரே கனவு 2 டைம் வந்துன்னா கடவுள் உங்கள்கிட்ட பேசுகிறாருப்பா, இதுதான் பிரபஞ்சத்தோட மொழி அப்படின்னு சொல்லி அழகாக வந்து அந்த பாட்டி அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன கனவு வந்துச்சுன்னு பாட்டி வந்து சாண்டியாக்கோட்ட கேட்குறாங்க. எனக்கு இந்த கனவு தான் வந்துச்சு, பச்சை பசேந்தில் இருக்கிறதுல என் ஆடுகள் விளையாண்டுருந்துச்சு. அப்போ ஒரு குட்டி பாப்பா வந்து அந்த ஆடுகள் கூட விளையாண்டுருந்துச்சு. சாதாரணமான மனிதர்கள் என்ன மாதிரி வெளியாட்கள் வந்து பார்த்தா தான் ஆடுகளுக்கு
அஃபெக்டே ஆகாது, பயந்து அடிச்சுட்டு ஓடும். ஆனால் இந்த சின்ன பாப்பாங்கலாம் எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னே தெரிலன்னு சொல்லிட்டு என்னையும் நானும் அப்படியே விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து அந்த பாப்பா என்னை உள்ளங்கையில், அப்புறம் என்னை பாப்பா பிடிச்சிட்டு உனக்கு ஒன்று இருக்குது, அப்படியே உனக்கு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராவல் ஆகி ஒரு இடத்துக்கு வந்துட்டு இங்கே தோண்டி உனக்கு நிறைய புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான் அந்த பாப்பா. அந்த இடத்துல தான் அவன் ஏஞ்சிக்கிட்டான். அந்த இடம் அவனுக்கு தெரியல, அங்கே இருக்கிற புதையல் எங்கே இருக்குன்னு அவனுக்கு வந்து எந்த ஸ்பெசிஃபிக்கான ஐடென்டிஃபையும் அந்த கனவுல அவனுக்கு வந்து தெரியல. ஸோ இது வச்சுக்கிட்டு ஓகே சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிட்டான். இதே கனவு 2 டைம் வந்திருக்கு. இதுதான் அந்த பாட்டை அப்படி சொல்கிறேன். ஸோ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எஜிப்டுக்கு போகணும், அங்கே தான் உன் புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் சாண்டியாக்கோ ஒரு நிமிஷத்துக்கு ஐயோ ஜாலி, நம்மள தான் பணக்காரன் ஆக போகிறேன், யாரெல்லாம் நான் வந்து இடையாருன்னு சொன்னாங்களோ நான் அப்படியே பில்லியன் ஆக போகிறேன் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. அடுத்த நிமிஷமே ஆமாம் நான் எப்படி எஜிப்துட்டு போகுதுன்ட்டு அப்படியே பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. ஏப்பா நான் வந்து இந்த மாதிரி எப்படி எஜிப்துக்கு போகிறது, ஸ்பெயினுக்கு போகிறதுன்ட்டு வழி சொல்லிட்டு இருந்தேன், நான் எதுக்கு இங்கே உட்காந்து ஜோசியம் பார்த்துருக்கணும், நான் எங்கேயோ போயிருப்பேனே அப்படின்னு சொல்லி பாட்டியும் நக்கலாக சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வெறுத்துட்டு இதுமாதிரி நான் கனவு மேலே நம்பிக்கையே வைக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும் போது அந்த புக்கு இருக்குல்ல, அவனோட கனமான புக்கை வந்து விற்றுட்டு ஒரு நியூ புக்கை வாங்கிட்டு போகிறான். வாங்கிட்டு உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து படிச்சுட்ருக்கான். படிக்கும் போது அந்த தாத்தா வந்து அதாவது அவன் முன்னாடி சில பசங்கள்லாம் இருக்காங்க போல், வேலை செஞ்சுட்ருக்காங்க, இந்த வீடு கட்டுற மாதிரி. வந்து என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்க, தாத்தா தெரியல, வேலை செஞ்சிட்ருக்காங்க. நக்கலாக வந்து சாண்டியாக்கும் அந்த தாத்தா கிட்ட பதில் சொல்கிறான். அப்புறம் என்ன புக்குப்பா படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க அப்படின்னு காமிச்சிருக்கான். அந்த தாத்தாவுக்கு படிக்க தெரியும். அதனால் ஐயோ இந்த புக்கா நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், இது வந்து ஒரு மிஸ்டீரியஸான புக்கு, ஆனால் அந்தளவு பொறுத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறார். திடீர்னு உங்களுக்கு படிக்க தெரியுமா? படிக்க தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் நடந்ததெல்லாம் சொல்கிறான். இதான் விஷயமா, நீயே பாரு, நீ போகும்போது உனக்கே வழி தெரியும், கண்டிப்பாக நீ வந்து நம்புவ. அப்புறம் வந்து சாண்டியாக்கோ சொல்கிறேன், எனக்கு எதை நம்புறது எதை நம்ப வேணான்ட்ருக்கு, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து அந்த தாத்தா வந்து ஒரு ஒயிட்டும் பிளாக் கலர் கல்லும் கொடுக்குறாரு. கொடுத்தோடனே ஒயிட்டுனா இங்கே பாருப்பா, ஒயிட்னா இது அதிர்ஷ்டம் வந்து இல்லாதது, பிளாக்னா உனக்கு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கல்லையும் கொடுத்து அவரை வந்து அந்த பயணத்துக்கு அனுப்பிச்சி விட்றாரு தாத்தா. அவனும் போகிறான், எஜிப்டுக்கு போகிறான், போயிட்டே இருக்கான். அந்த பாதி வலை கடற்கரை, இதான் 3rd பார்ட் சரிங்களா. கடந்துட்டு இருக்கும் போது திடீர்னுட்டு அவனுக்கு காசு தண்ணி எல்லாமே காலி ஆகிடுது. ஸோ என்ன பண்ணுறது, அப்போ அவனோட அன்பான ஆடுகளை விற்று தான் அவனுக்கு காசு வரும். ஸோ அந்த கஷ்டமான நிலையும் தாண்டி அந்த ஆடுகளையும் விற்று அந்த பொற்காசுகளை வாங்கிட்டு போகும்போது ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவனுக்கு கிடைக்கிறான். ரொம்ப ஜாலியாக பேசுகிறான், நல்லா தோஸ்து மாதிரி ஆயிட்டாங்க. கடைசியில் அவனும் ஃப்ரெண்டு மாதிரி நடித்து ஏமாற்றிட்டு அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டான். காசு எடுத்துகிட்டு ஹீ கான். ஸோ போயிட்டானா. அதுக்கப்புறம் வந்து இவன் ரொம்ப மிச்சம் அவனுக்கு வந்து ஏமாற்றம் மட்டும்தான் இருக்குது. ஸோ வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி கடை பக்கத்துலேயே இருந்திருக்கு அந்த பாலைவனத்தில். அங்கே போய் வந்து 1 வருஷம் வேலை செய்கிறான். அந்த கண்ணாடி கடையை நல்லா டெவலப் பண்ணி அவனுக்கு சூப்பராக காசு சேர்த்து அவனும் வந்து காசு சேர்த்துட்டு இப்போ என் பயணத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு வெறியோடு போகிறான். மறுபடியும் ஹீ இஸ் கண்டினியூவிங். ஸோ வந்து போகும்போது எல்லா ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் அவனை பார்க்குறாங்க, அப்படியே அட்டாக் பண்ணலாம் வராங்க. ஏன்னா ஸ்பெயினுக்கும் எஜிப்டுக்கும் இருக்கிற கலர் டிஃப்ரென்ஸ் இட் இஸ் மோர் தென் தட். ஸோ வந்து யாராச்சும் அட்டாக் பண்ணிடுவாங்களோ, அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஆஃப்ரிக்கா பீப்புள்ஸ் என்ன நினச்சிப்பாங்களோ, இவன் கொல்ல தான் வந்திருக்கோம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்ப்பு நாட்டுகள் மக்களும் வந்து சொல்லியிருக்காங்க. போகிற வழி கடைசியில் வந்து ஏமாற்றம் எல்லாம் தோண்டி பார்க்குறா, எதுவுமே கிடைக்கல. போகிற வழி ஃபுல்லாக. அப்புறம் கடைசியில் நின்று காத்துக்கிட்டேன். ஏன் காது, நானும் உன்ன மாதிரி ஆனால் ஜாலியாக இருந்திருப்பல, என்னை காட்டுறா மாற்று அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு கேட்குறோம். காற்று என்னால் முடியாதுன்னு சொல்லி சூப்பரான எதிர்காற்று கிடைக்குது, நீ வேணா சூரியன்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூரியனும்
என்ன என்னால் அன்பு தான் இங்கேருந்து தான் காட்ட முடியும், கிட்ட வந்தால் என் அன்பு உங்களை எரிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், நீ அன்பு காட்ட தானே நினைக்கிற, அப்புறம் எதுக்கு உன்னை இங்கே வந்து எரிக்கிற அளவுக்கு ஒரு பிரபஞ்சம் மாற்றிட்டு இருக்கு, ரொம்ப மோசமான யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி திட்டுறான். ஆனால் அந்த சூரியன் அந்த மாதிரிலாம் இல்லைப்பா, இந்த யூனிவர்ஸ் ஒருத்தருக்கும் ஒரு ஆற்றலையும் தன்மையும் கொடுத்துருக்கு, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுற அந்த விதத்தில் தான் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த சூரியனும் சொல்கிறான். சூரியன் சொல்லுது. இந்த மோட்டிவேஷ்னலாக ஸ்பீச் கேட்டுட்டு சாண்டியாவுக்கு செம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனலாக ஆகிட்டு போகிற வழியில் அந்த புதையல் இடத்த கண்டுபிடிச்சிட்டான். தோன்றான் கையை ஃபுல்லாக வந்து லைக் அப்படி ஸ்க்ராச்சஸ்ஸு, அந்த எதிர்காற்று அடிக்கடிக்க கூடி மூடிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் எடுக்கிறான். கடைசியில் ஒரு தங்க கட்டி எடுத்துகிட்டு மூஞ்சி ஃபுல்லாக சந்தோஷம். விடுமா சுச்சுவேஷன் மேலே அப்படியே எழுந்து பார்த்தா ட்ரைபல் பீப்புளோட ஹெட்டு. யார் நீ, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனும் இப்படி எடுத்து இப்படி மறைச்சிட்டே பார்க்குறான். அப்போ வந்து அந்த ஹெட்டு கோல்டை பார்த்துட்டாரு. பிடுங்கி அந்த நிலவை விட அவளுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் அவரோட கண்ணில். இவனை இன்னும் தோண்ட விட்டால் இன்னும் கோல்டு இருக்கும், தோண்டுன்னு சொல்லி அவனை அடித்து உடம்பு ஃபுல்லாக ரத்தம் எல்லாமே பண்ணி வீங்கின உதடோட நாளைக்கு அப்புறம் அடுத்த நாள் கேட்குறாங்க எங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வந்து எனக்கு கனவு வந்துச்சு, அதை தேடி தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் அந்த ட்ரைபல் எடுக்கும். ஸோ உன்னை கொல்லலாம் மாட்டேன், எனக்கு இதே மாதிரி தான் 2 டைம் ஒரு கனவு வந்திருக்கு, இந்த மாதிரி பாலைவனத்தில் ஒரு புதையல் இருக்குது, ஸ்பெயின் நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கனவை நம்பி நான் ஒரு பாலைவனத்தை தானே அது முட்டாள்தனமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைபல் ஹெட் சொல்லி அவனை அமுச்சு விட்டுறாங்க. அவனும் கடைசியில் ஒரு புதையல் இடம் அவருக்கு தெரியும். அவன் கண்டுபிடிச்சது ஜஸ்ட் பேசிக். அப்புறம் போகிறான், அந்த புதையல் எடுக்கிறான். வைரம், காஸ்ட்லியான ஸ்பெயின் ஸ்கல்ப்சர்ஸ், எல்லா வைரோடைய ரூபி, டைமண்ட்ஸ், கோல்டு எல்லாமே கிடைக்கிது. எல்லாத்தையும் அள்ளிட்டு திரும்பியும் போகிறான். திரும்பும் போது லைக் வெரி ஹாப்பினஸ். அவன் கடைசி வரைக்கும் அவன் ஹோப்பை இழக்கலை. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி. ஸோ இந்த ரசவாதி எப்படி சொல்கிறது, வெரி லக்கி டு ஹாவ் இட். அண்ட் இது வந்து யாருக்கெல்லாம் வந்து இப்போ லைக் நீட் எக்ஸாம்லாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 டைம் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க, பட் யூ லாஸ்ட் யுவர் ஹோப். இவனுக்கு ரொம்ப நிறைய லைக் நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லலை, ஐ ஹாவ் பீன் ஸ்டடிட், அது அளவுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப இது சொன்னால் 1 hour ஆகும் அது ஃபுல்லாக சொல்கிறதுக்கு. ஸோ நான் என்னால் முடிஞ்ச ஒரு 12 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை படித்தா நம்மளுக்கெல்லாம் இருக்கிறது அசால்ட்டியெல்லாம் எவ்வளோ இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது யாருக்கெல்லாம் அட்வென்ச்சர்ஸ் அந்த மாதிரி படிக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்க இதை கண்டிப்பாக வந்து படிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹாவ் அ கிரேட் டே. Bye bye. See you in the next video. Bye.